தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள், மூத்த தலைவர்கள் என்னோடு கருணாகராஜன், பிரமிளா சம்பத் அக்கா, சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் இப்ப கடவுளா நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. ஓராண்டு காலம் கடந்து விட்டது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது. ஓராண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கட்டுக்கடங்காத தொண்டர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவருக்கு விருப்பமானவர்கள், அவர்களுடைய அலைகளை நாம் இங்க கேட்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய எண்ண ஓட்டம் கேப்டன் மீது இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போதும் வேண்டிக் கொள்வது, கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல போறதில்லை. 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், எதையும் கூட யோசிக்காம அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர்.